நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 5 ஆண்டு ஆட்சி முடிந்து சட்டமன்ற கூட்டத்தொடரும் நிறைவு பெற்றுவிட்டது. இதுவரையில் எந்த தமிழக முதல்வரை செய்ய முடியாத அளவிற்கு தேர்தல் அறிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி காட்டிவிட்டார். இறுதியாக முதியோர்களுக்கு இலவச பஸ் பிரயாணம், அது காசு இல்லாமல் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் என்று முதியோர்கள் வயிற்றில் பாலை வார்த்திருக்கிறார். ஒரு தாயைப் போல இந்த தமிழக மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர். ஆனால் தமிழகத்தின் கலாச்சாரத்தை கெடுத்து, அரசியல் நாகரிகத்தை கெடுத்து, சட்டமன்ற மாண்புகளை சீர்குலைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர் கருணாநிதிக்கும் உண்டு. இம்முறையும் சட்டமன்றம் நிறைவு பெறப் போகிற 2 நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாடே கேவலமாக பார்த்தது. இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியுமா என்று. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் நடப்பது இது ஒன்றும் புதிதல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சியை துவங்கி சட்டமன்றத்திற்குள் நுழைந்த போது அங்கே இருந்து பார்த்த மூத்தவர்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அவரை அவமானப்படுத்தினார்கள். சட்டமன்ற நாகரீகம் என்பது என்ன என்பதை காலில் போட்டு எப்படி மிதித்தார்கள். 2 சபாநாயகர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள். சபையின் ஒலிபெருக்கியை ஆஃப் செய்துவிட்டு வக்கரமான பேச்சுக்களை எப்படியெல்லாம் பேசினார்கள். இது அண்ணா இருந்த காலத்திலே கூட கருணாநிதியின் பேச்சு சட்டமன்றத்தில் அப்படித்தான் இருக்கும். எத்தனை விதமான பொய்கள், எத்தனை விதமான அநாகரிகங்கள். தமிழக சட்டமன்ற மாண்பை குறைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் இன்று பேசப் போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த உறுப்பினரும் நீண்ட நாள் விசுவாசியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சமரசம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் 72லிருந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அதற்கு முன்பு அண்ணா இருந்த காலத்திலும் அண்ணா எவ்வளவு நாகரீகமாக சட்டமன்றத்தை கொண்டு போனார். அதற்கு பிறகு கருணாநிதி எப்படி இந்த சட்டமன்ற மாண்புகளை குறைத்தார்? பகை நட்பாம், காலம் வருங்கால் முகம் நட்டு அகநட்பு உரிய விடல் என்பது வள்ளுவம். யாரை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் கொடுத்திருக்கிறார் வள்ளுவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்த பிறகு, ஆட்சி அமைத்த பிறகு, ஒரு சபாநாயகர் தாழ்த்தப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை இந்த தமிழகத்திற்கு தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் கருணாநிதி. பல பேர் பல நேரங்களில் யாரோ வந்திருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய ஒரு எண்ணம் வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான். அதை எண்ணி பார்க்க வேண்டும். கருணாநிதி அண்ணா அவர்கள் இருக்கின்ற பொழுதே அனந்தநாயகி எதிரிலே இருக்கின்ற அவர்களுக்கு நாடாவை பற்றி பேசினார். அதை சமாளித்தவர் அண்ணா. அவர் தனியாக வந்த பிறகு சரியான டோஸ் விட்டார். இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் நீ பேசலாமா என்று கண்டித்தார். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகின்ற பொழுது மைக் ஆஃப் பண்ணாங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டு செருப்பு எடுத்து வீசுகிறார்கள். மதுரை முத்து என்பவர் மேலே உட்கார்ந்திருக்கிற மேடையில் இருந்து நாற்காலியை தூக்கி போடுகிறார். எவ்வளவு மோசமான நிலையில் நடந்து கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் நடத்தி காட்டியவர்கள் தான் கருணாநிதி. அப்பொழுதே புரட்சி தலைவர் சொன்னார், சட்டமன்றம் செத்துவிட்டது, நான் மீண்டும் உள்ளே வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சொல்லி வெளியேறினார். கட்சி ஆரம்பித்தார், தேர்தல் நின்றார், வென்றார். 4/7/77 முதலமைச்சராக உள்ளே நுழைந்தார். அதாவது இதுக்கு அடிப்படையில் ஒன்று நீங்கள் பார்க்கணும். சட்டமன்ற மாண்புகளுக்கு முன்பு ஒரு தனிநபரின் குணாதிசயம்தான் பொதுவில் வெளிப்படும். கருணாநிதிக்கு அடிப்படையில் உள்ளுக்குள் ஒரு வக்கர வன்முறை சிந்தனை உண்டா இல்லையா? அதுதாங்க அவருடைய கொள்கையே. அதுதான் அவரது மூலதனமே. அழைப்பார், அணைப்பார், அழிப்பார். அவரோடு சேர்ந்த யார் வெற்றி பெற்று வெளியே வந்து கோலோச்சி கொண்டிருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த கட்சியில் இருந்தாவது அவரை எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது பயன்படுத்திக் கொள்வார். யூஸ் அண்ட் த்ரோ. அவர் தான் கருணாநிதி. திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கருத்து வேறுபாட்டால் பிரிந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கருத்து வேறுபாடு, அதுவும் ஊழல் நிறைந்த கட்சியாகிவிட்டது என்பதால் புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்தார்.
ஒரு ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு மாற்றுக் கட்சி அமைப்பது என்பது ஒரு புதிய விஷயமில்லை. ஆனால் அதை ஒரு எதிர்க்கட்சியாக பார்க்காமல் எதிரி கட்சியாக பார்த்தவர் தானே கருணாநிதி. பேசிக் நமக்கு நீதி கட்சி. நீதி கட்சி தான் சேலத்தில் திராவிடர் கழகமாக உருவானது. அது அண்ணாதுரை தீர்மானம் என்று அப்போ சொல்வார்கள். திராவிடர் கழகமானது அந்த திராவிடர் கழகத்தை உருவாக்கி பெயர் வைத்ததும் அண்ணாதான். திராவிடர் கழகத்தின் வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி பெயர் வைத்ததும் அண்ணாதான். ஒரு அரசியல் கட்சி மாறி போகிறது என்று சொன்னார், கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேறுகிறார் என்று சொன்னார், என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் புனையக்கூடிய சக்தி கற்பனை கருணாநிதிக்கு உண்டு. புரட்சி தலைவர் வெளியேறுகிறார், வெளியேற்றுவதற்கு 4 ஆட்களை தயார் பண்ணி பேச சொல்வார். நீ இப்படி பேசு, நீ இப்படி பேசு, நீ இப்படி பேசு அப்படின்ட்டு. எப்பொழுதும் நீங்கள் பாருங்கள், கருணாநிதி என்றைக்கும் அவருடைய பர்த் டு இன்றைய வரையிலும் அப் டு டேட் 4 பேரோடு தான் இருப்பார், தனியாக இருக்கவே மாட்டார். எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருப்பார். ஏன்னா பொய் சொல்கிறவனுக்கு கவனம் போயிடும், அது எடுத்து பார்க்கணும். கட்சியின் பொதுக்குழுவில் ஒரு மாற்று கருத்து சொன்னால் அவர்களை ஆட்களை வைத்து மிரட்டுவது, அடிப்பது. இதே பொதுக்குழுவில் தான் SSR தாக்கப்பட்டார். அந்த பாணியைத்தான் புரட்சி தலைவருக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஏன் வீதியில் கேட்கிறீர்கள் கணக்கு? பொதுக்குழுவுக்கு கேளுங்கள். அவரை பொதுக்குழுக்கு வர வைத்து தாக்க வேண்டும் என்பது தானே கருணாநிதியுடைய. வேற என்ன, நீங்கள் வேலூரில் SSR பட்ட பாடு கட்சிக்காரர்கள் தெரியாதா? கருணாநிதி அவர்களை பொறுத்தவரையில் யாரும் இருக்கக்கூடாது அந்த இடத்துக்கு. அவர் 11வது இடத்தில் இருக்கிறார். 50 தலைவர்கள் என்பதில் கருணாநிதி இல்லை. புரட்சி தலைவரை எதிரே உட்கார்ந்திருக்கும் போது மற்ற அமைச்சர்களை விட்டு வக்கரமாக அவரை பற்றி விமர்சனம் செய்ய வைத்தவர் கருணாநிதியா இல்லையா? கருணாநிதி மேடை போட்டு 1,00,000 பேர் கூடினால் பேசுவது அத்தனையும் பொய்யாகவே இருக்கும். அந்த பொய்யை அத்தனை பேர் மத்தியில் பேசி உண்மையாக்குவது என்பது அவருடையது. அவருடைய வரலாறு படித்து பிறகு பார்த்தால், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக சொன்னது யார்? சேலை கட்டிய ஹிட்லர் இந்திரா காந்தி சொன்னது யார்? எங்களுடைய வாழ்வை சீரழித்து விட்டார்கள், இனிமே அவர்களோடு உறவே இல்லை என்று வந்தவர்கள் யார்? திரும்பவும் அவர்கள்தான் தேவை என்று மீண்டும் போனவர்கள் யார்? சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு ஹெல்த்தி டிபேட்டுக்கான ஒரு இடம். உங்களுக்கு நினைவிருக்கும், அண்ணா 67 ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது அந்த ஆட்சியை வரவேற்று பேச வேண்டிய காங்கிரஸ்காரர்கள் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். குறிப்பாக கருத்துருமன், கே விநாயகம் போன்றவர்கள் சந்துமுனையில் சிந்துபாடை கொண்டிருந்த நாடோடிகள் எல்லாம் நாடாள வந்து விட்டார்கள் என்று சொன்ன போது கூட என்ன சொன்னார்? நாடாண்டவர்கள்லாம் நாடோடியே ஆகிவிட்டார்கள், ஆனால் நாடோடிகளாக இருந்தும் நாடாள வந்து விட்டார்கள். அது அப்படியே திருப்பினார். அது மட்டுமல்லாமல் அண்ணா ஒரு வாக்கியத்தை சொன்னார், வெளியே இருக்கும் வரைக்கும் தான் நாங்கள் ஒரு கட்சி, இங்கே வந்த பிறகு இந்த ஆட்சியை நடத்த வேண்டிய பொறுப்பு 234 உறுப்பினர்களுக்கும் உரியது, இங்கே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாம் இந்த அரசை நடத்தப் போகிறோம் என்று சொன்ன பெருந்தன்மை கருணாநிதிக்கு இருந்ததா இல்லையா? அண்ணா அவர்களுக்கு அந்த பெருந்தன்மை இருந்தது. அப்படியே பேசினார், பேசி அப்படி வாழ்ந்தார். அப்படியே அவர் இன்றும் அவர் அமரராகிய மரணமிலா பெருவாழ்வு என்பதற்கு இலக்கணமானவர் அண்ணா. எந்த சொல்கிறோமோ அதை இவரை கண்டிப்பார், ஆனால் தனியாக கண்டிப்பார். அது அவருக்கு அதை இப்படி தொடச்சி போட்டு வந்துடுவார். இது மட்டும் இல்லைங்க, இவர் பொருளாளராக இருந்த காலத்தில் கட்சி பணத்தை எடுத்து சினிமா படத்துக்கு தயார் பண்ண காலத்தில் இருந்து அண்ணா அவரை பல வகையில் கண்டித்திருக்கிறார். அண்ணா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் MGR அவர்களும் சரி, சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்தும் சரி, அதற்கு முன்பு இருந்து கூட சரி, சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது பொழுது ஒரு முதலமைச்சர் எப்படி எதிர்க்கட்சிக்காரர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும், அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. எதிர்க்கட்சியாக இருக்கின்ற ஒருவர் கேட்கின்றார், வேலு நாச்சியாரனுடைய தளபதியாக இருந்த குயிலுக்கு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்று ஒருத்தர் கேட்கிறார். அவர் எதிர்க்கட்சி. அம்மா உடனே ஏற்றுக்கொண்டார், நிறுவினார். இன்னொருவர் தேமுதிக MLA, சேலத்தில் நெசவார் காலனி வீடில் கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே 10,000 வீடுகள் சோலாருடைய வெளிச்சத்தோடு கட்டி அவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு என்று பெயர் வர வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து மறைந்தவர் சங்கரலிங்கனார். அவருக்கு ஒரு நினைவு சின்னம் வேண்டும், ஸ்ரீவில்லிபுத்தூர் கம்யூனிஸ்ட் MLA கோரிக்கை வைக்கிறார்.
அதையும் நடத்தி முடித்தவர் புரட்சி தலைவி அம்மா. இப்படி எதுவானாலும் அதிலே சுயநலம் இல்லாமல் இருந்தால் செய்து கொடுப்பவர் தான் புரட்சி தலைவி அம்மா. இது மாதிரி எத்தனை முதல்வர்கள் செய்திருக்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம். திமுக என்பதே ஒரு லிமிட்டெட் கம்பெனி. பெரிய அமௌண்ட் போடுறவன் சேர்மன் அல்லது அந்த இதில் இருக்கிற சேர்மன், அது அவர் உட்கார்ந்துக்கிறார். எல்லா மாவட்டத்திலிருந்து எல்லா இதுங்களும் ஒரு முதலீடு போடுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. எந்த முதலீடுமே போடாமல் சேர்மனாக இருப்பவர் கருணாநிதி. ஆமாம், அதுதான் நீ இத்தனைக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அந்த அடிப்படையில் யார் எவ்வளவு எந்த அளவிற்கு அதில் பணம் போடுகிறார், முதலீடு செய்கிறார், அவருக்கு தகுந்த பதவி கொடுக்கப்படும். பெரியாரை தந்தை என்றோம், பேரறிஞரை அண்ணா என்றோம், புரட்சி தலைவரை ரத்தத்தின் ரத்தம் என்றோம், புரட்சி தலைவி அம்மா என்கிறோம். தமிழ் என்று சொன்னால் ஆ என்றால் உயிரெழுத்து, இம் என்று மெய்யெழுத்து, மா என்றால் உயிர்மெய் எழுத்து. தமிழ் இலக்கணமே அம்மாவிற்குள் அடக்கம். நீங்கள் எந்த உலகமாக இருந்தாலும், இந்த உலகம் தான், இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்றைய தினம் அம்மா என்ற சொல்லுக்கு அத்தனை பேரையும் அகிலமே அடக்கம். அந்த இடத்தில் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, அதிமுக ஆட்சியில் அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது யாரையாவது கைவிட்டார் என்று சொல்ல முடியுமா? காமராஜர் பதவி போன பிறகு போய் கேட்டாங்க, நீங்கள் இதில் ஆட்சியில் இருந்து வந்து விட்டீர்களே, என்ன நிலைமை என்றார். என் ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் ஏழை மேலும் ஏழையானான், பணக்காரன் மேலும் பணக்காரனான். அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இது எப்படி போக்குறது? இப்போ ஹோட்டல் இல்லாமல் இருக்குதா? ஏன் அம்மா உணவகம்? இங்கே ஏழைப்பாழ இவங்க எல்லாரும் போய் இந்த கூலிகள், பெலோ பாவர்ட்டி, அவங்க எல்லாம் போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட முடியாது. அவர்களுக்காகவே உருவாகுறது அம்மா உணவகம். கிராமம் இன்றைக்கி எவ்வளோ ஆடு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால் எவ்வளவு உயர்வு. எவ்வளவு மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால் எவ்வளவு உயர்வு. கிராமம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இந்த இன்னைக்கு இடத்துல நீங்கள் பாருங்கள், பல்லு இல்லாமல் கூட இருக்கும், ஆனால் செல்லு இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு மகிழ்ச்சியோடும் மன திருப்தியோடும் பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு அதிமுகவில் இருந்து பாராட்டுறதல்ல. அரசியலுக்கே வராத பலரும் அம்மாவின் திட்டங்கள் அருமை. ஏன் இன்றைக்கி இங்கே இருக்கிற மகாராஷ்டிரம் கேட்குது, ஆந்திரா கேட்குது, குஜராத் கேட்குது, இந்த திட்டங்களை அமுலாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏன் தெரிஞ்சுட்டு போகிறாங்க? எப்படி கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும்? ஒரு லீடர்ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் இன் வார், ஃபர்ஸ்ட் இன் பீஸ், ஃபர்ஸ்ட் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிமென் என்பார்கள். அதை போன்ற ஒரு தகுதியோடு சட்டமன்றத்திற்கு வருகிறார். ஏதோ எதிர்க்கட்சிகளை பேச விடுவதில்லை என்றால் இவர்கள் விவாதம் பண்ணுவதற்கு வருகிறார்களா, விதண்டாவாதம் பண்ணுவதற்கு வருகிறார்களா? ஒரு நாள் நிகழ்ச்சி பேசுறது 8 பேர், அதில் 2 பேர் ஆளுங்கட்சி. பேசிய நேரம் எவ்வளோன்னா 1 மணி 58 நிமிஷம் மொத்தம். அதில் குறுக்கீடு எவ்வளோன்னா 23 நிமிஷம் குறுக்கீடுகள் இருந்துச்சு பேசும்போது. ஆனால் ஆளுங்கட்சி பேசுகிற நேரம் 14 நிமிஷம், எதிர்க்கட்சிகள் பேசுகிற நேரம் 81 நிமிஷம். விநாயகம் பேசுகிறார், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட், யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்றார். பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுங்கிறார் அண்ணா. அண்ணா மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்றார். யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்னு அவர் கேட்கும்போது மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட். உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது என்கிற போது, ஆனால் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அளந்துதான் வைக்கிறேன் என்கிறார் அண்ணா. எவ்வளவு நாணயம், எவ்வளவு நாகரிகம், இதுவெல்லாம் வரலாறு, பழைய வரலாறு. விதண்டாவாதத்துக்கு தான் திமுக உள்ளே வருகிறதா? நீங்கள் வர்றதே அதுக்கு தான். அதுக்கு வேறு வழி. நீங்கள் ஒன்றும் பாருங்கள், கவர்னர் பேச வர்றார். கவர்னர் என்ன பேசுகிறார், அதில் என்ன குறை இருக்கிறதுன்னு அது பேசின பிற்பாடு தானே தெரியும். அங்கேருந்து வந்ததும் எழுந்து என்னமோ கேட்டாங்க, என்னமோ செஞ்சாங்க, ஓடி போயிட்டோம், வெளியே போயிட்டோம். என்ன சொல்லும் பொழுதே, அங்கிருந்து வரும்பொழுதே நிருபர்களிடம் சொல்லிவிட்டு வராங்க, பத்திரிகையாளர் உள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிறேன், 0 ஹவர்னு ஒன்று இருக்குது எடுத்ததும். அதாவது கேள்வி நேரம் முடிஞ்சு அடுத்த நிகழ்ச்சிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இடையில் அதில் எழுந்து எது வேண்டுமானாலும் பேசுறது. ஸ்டாலின் போயிருக்கிறார், ஒரு கட்சியின் தலைவர், இதுவரெல்லாம் அவர் என்னென்ன பேசியிருக்க ரெக்கார்டு வெளியே கொண்டு வர சொல்லுங்கள். 5 வருஷத்தில் நீ ஒரு எதிர்கட்சி என்ன ஆலோசனை இந்த அரசுக்கு சொல்லியிருக்கிற, என்னென்ன பேசியிருக்கிற மக்களுக்காக எடுத்து போட்டு பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? ஏங்க, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், ஒரு நிகழ்ச்சி ஆளுங்கட்சி நடக்குது, முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒரு ஃபைல் கமிஷன் ஒன்று வெளியே வரணும் அறிக்கை கேட்குறார். பால் கமிஷன் அறிக்கைன்னு பேர். ஆமாம், அந்த பால் கமிஷனை உருவாக்குனது சுப்பிரமணியம். யார் அவர்?
கோயில் அதிகாரி. கோயில் அதிகாரி அந்த இலாக்கா வகுத்தவர் யார்? ஆரம் வீரப்பன். யார் அவரு? புரட்சி தலைவர் ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்காக எதிர்த்துத்தான் மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு நடைபயணம் போனார் கருணாநிதி வந்தவர். அப்படிப்பட்ட நண்பர் இங்க இருக்கிற செய்தியெல்லாம் அங்கே தினம் சொல்லிட்டு இருந்தாராம். அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட். கருணாநிதி அவர்கள் ராமாபுரத்தில் ஒரு பிறந்தநாள் விழாவில் போயிட்டு சொல்லும்போது அவரே சொன்னது, புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிக்கவே கூடாது என்று வாதாடியவர் ஆரம் வீரப்பன். கட்சியும் போயிடும், நீங்கள் நடிக்கிற நடிப்பும் போயிடும், அரசியலும் போயிட்டு கலையும் போனால் உங்கள் கதி என்ன ஆகுறது, ரோட்டில் நிற்பீங்க, அதனால் நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னவர். அப்படிப்பட்ட ஆரம் வீரப்பன் புரட்சி தலைவருடைய நிழலாக இருந்தவர். எப்போ தலைவர் வெளியே போன நான் தான் அடுத்த முதல்வர் என்று இருந்து கொண்டு இருந்தவர். நான் மந்திரி என்று புரட்சி மறைந்தவுடனே கையெழுத்து வாங்கன்னு 92 கையெழுத்து அவங்க வாங்கியிருக்காங்க, எம்எல்ஏக்கள் கையெழுத்து. என்ன கூட கேட்டாங்கன்னா அப்படியெல்லாம் போடுறதில்லைன்ட்டு. இது நடந்த கதை. அப்படிப்பட்ட ஆரம்பியை எதிர்த்து இவர் ஊர்வலம் அங்கிருந்து கால்நடையாக பயணம் போய் அதில் ஆற்காடு வீராசாமி கூட தயிர்னு சொல்லி டர்பன்டைன் குடிச்சிட்டு இதாச்சுன்றதெல்லாம் வந்திருக்கோம். அப்படிப்பட்டவர் இன்றைய தினம் என்ன ஆகியிருக்கிறது? அந்த பால் கமிஷன் என்பது அதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த பால் கமிஷனை திருடி, ஒரு அரசு கோப்பை திருடி முதல்ல இதோ நான் வெளியிடுகிறேன் என்று. ஒரு அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சியை எப்பொழுது வெளியிட வேண்டும் என்று நிறுத்தி வைத்திருக்கின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளிடம், ஏன்னா இவரும் மந்திரி பதவியில் இருந்தவர், சர்க்காரியா கமிஷனை எடுத்து விட வேண்டியதானே, ஊழலை எடுத்து வெளியிடுகிறார். இவர் ஒரு ஆயுட்கால கைதி, ஆயுட்கால குற்றவாளி. ஆனால் அப்படி வேற ஒருத்தர் செஞ்சிருந்தா வாழ்ந்திருக்க முடியுமா? சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர்கள் தாக்கப்பட்ட போது அவர் புரட்சி தலைவியை பார்த்து பேசிய வார்த்தை எந்த தலைவராவது உலகத்தில் பேசியிருப்பார்களா? மைக்கே க்ளோஸ் பண்ணிக்கின்னு பேசினார். நான் அன்றைக்கி அங்கே இருக்கிறேன், சென்னையில் இருந்தால், நான் சட்டமன்ற நடந்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக ஒரு பார்வையாளராக அந்த நிலையில் அவர் வருகின்ற பொழுது அம்மா அவர்கள் இந்த இங்கே ஒரு உங்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, கிரிமினல் குற்றச்சாட்டு இருப்பதால் நீங்கள் இந்த பட்ஜெட்டை படிக்க உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த நிமிடம் மைக்கை மூடுகிறார். அது வெளியே சொல்ல முடியாது. தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிற கட்சியின் உறுப்பினர்கள் ஏதோ இந்த சட்டமன்றத்தின் மாண்புகளே கெட்டு போய்விட்டது என்று இப்போது கலாட்டா செய்வது எந்த வகையில் நியாயம்? ஏங்க, அவங்க வேறு என்ன பேச முடியும்? அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய லட்சியம் என்ன, எந்த காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள்? நீங்கள் எந்த பிரச்சனை சொன்னாலும் சரிங்க. இப்போ எம்ஜி நகர் உள்ள தலைவர் இருக்கார், இப்படி இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, சபாநாயகர் இது செய்யலாம் இது கூடாதுன்ற ஒரு பிரச்சனை வருது இதுக்கு. அப்போ உடனே விருதுநகர் சீனிவாசன் துணை சபாநாயகர், அவருக்கு ஒரு சேர் போட்டு அவர் உட்கார வச்சுக்கின்னு 2 சபாநாயகரை வச்சு பேசுறது உலகத்தில் எந்த சட்டமன்றத்தில் பார்த்துருக்கீங்க? ஆதாரம் தான் கொடுங்க. இவ்வளவு மோசமான கேடுகட்ட தரம் குறைந்த ஜனநாயக விரோத ஒன்றாக இருக்கக்கூடியவர் இதுவரையிலும் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார் அரசியலில். எவ்வளவு கேவலம்! இப்படிப்பட்ட இன்னொருவர் அப்படி இருந்திருந்தால் இருக்க முடியுமா? வெளியே வர முடியுமா? ஆனால் இன்னும் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் பாருங்க, எப்பவுமே ஒரு விஷயம், வீட்டுக்கு முதல்ல அவருடைய ஜாதகம், அவருடைய தொழில், அவருடையது நாட்டுக்கு பிறகுதான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கேபிள் டிவியாக இருந்தாலும் சரி, சிமெண்ட் ரோடாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, முதல்ல உட்காந்து அவங்க தனி பட்ஜெட், ஹோம் கிச்சன் கேபினெட்டுன்றாங்களே, அந்த மாதிரி அவங்க குடும்பம் உட்காந்து அது எப்படி பண்ணுறான், எப்படி லாபம், என்ன பண்ணால் நமக்கு லாபம், அது யாருக்கு, அப்படி பங்கிட்டு முன்னாடி அப்புறம் தான் அது சட்டமன்றத்துக்கோ வேறு இதுவோ சட்டமாகும். இந்த 5 ஆண்டுகள் தமிழக முதல்வரை பார்த்தால் அத்தனை அமைச்சர்களுடைய இலாக்காவில் என்ன நடக்கிறது, அவர்கள் எப்படி நிர்வகிக்கிறார்கள், ஃபிங்கர் சிப், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் தன் விரல் நுனியில் வைத்துக் கொண்டிருக்கிற முதல்வர் இந்தியாவில் இருக்கிறாரா? நீங்கள் யாரையுமே ஒப்பிட்டு சொல்ல முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு அமைச்சர்கள் சொல்லக்கூடிய பதில் தனக்கு ஒத்து வரவில்லை என்றால் அவரே அதற்கு பதில் சொல்வார். கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது தலைமைச் செயலாளரை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டார். அதிகாரிகள் எல்லாம் கைப்பாவைகளாக இருப்பார்கள். காவல்துறை நிம்மதியாக காவல்துறை தலைவர்கள் செயல்பட முடியாது. இப்போ அவர் சிலையை யாருன்னா உடைச்சாங்களா? அவரே ஆள் வச்சு உடைச்சது தான்.
மவுண்ட் ரோட்டில் இருக்க கருணாநிதி ஒரு சிலை வச்சு- புரட்சி தலைவர் இறந்து போனது தம்பி அது என் முதுகில் குத்தவில்லை நெஞ்சில் குத்தினாயே அப்படின்றதெல்லாம் இவரே பண்ணியிருந்தது தான். அது ஏன் அது செஞ்சாருன்னா அந்த சிலை இருக்கிறவங்களே இவருக்கு பதவி இல்லை. அவருக்கு எல்லா ஜோசிக்காரும் சொல்லிட்டான் அந்த சிலை எடுத்ததான் அவனுக்கு பதவின்னு. அதில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். எவ்வளவு பகுத்தறிவாதி என்று அவரை சொல்கிறீர்களோ அவ்வளவு ஆன்மீகவாதி. அவர் காரில் ஏறும்பொழுது அவரது இடது பக்கம் குறுக்கே யாரும் நிற்கக்கூடாது. ஏனென்றால் எதிரே இருக்க கிருஷ்ணன் கோயிலை பார்த்துவிட்டு தான் அவர் வண்டியில் ஏறுவார். இது பல நிருபர்கள் பல செய்தியாளர்கள் அவரை உன்னிப்பாக கவனித்தவர்களுக்கே தெரியும். அவங்க திமுகவில் கருப்பு துண்டு போட்டார், திமுகவில் கருப்பு சிவப்பு கலர் துண்டு போட்டார், இப்போ மஞ்சள் துண்டு போட்டிருக்காருன்னா எல்லாம் ஆன்மீகம் உலகத்துக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, தயாளம்மாள் இருக்காங்களே அந்த அம்மா பாம்பு பிடாரம் போட்டு மாதிரி போயிட்டு வச்சுருப்பாங்க இவ்வளோ பெருசு. அவங்க வரும்போது எதிரில் வரணும், நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட், அதெல்லாம் ஒரு ஆன்மீக இது. அவங்க வீட்டில் எல்லாருமே ஆயுள் மெம்பர் ஆத்திகத்தில். அது அப்படி அந்த அடிப்படையில் அவர் எதை செய்தாலும் எந்த அடிப்படையில் தனக்கு என்ன லாபம் என்றே வாழ்ந்து கொண்டிருப்பார் இன்று வரையில். அவர் இப்போ கூட கூட்டணி வச்சுருக்காரு பார்ப்பீங்க காங்கிரஸ். ஏன் இப்போ காங்கிரஸை திரும்ப இப்போ கூட்டணி வச்சாருன்னா அதோட கூட்டணி சேர்ந்தாதான் எந்த வகையிலும் அவர் செய்கிற தப்பை இவர் கண்டுக்க மாட்டார், இவங்க செய்கிற தப்பை அவங்க கண்டுக்க மாட்டார். அதுக்கு உடந்தையாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அவர் சேர்ந்ததனுடைய ஒரு ஐடிசின்னு இந்தியன் டொபாக்கோ கம்பெனின்னு ஒன்று இருக்குது. உலகத்துக்கே தெரியல, யாருக்கும் எதுக்கும் சொல்லாமல் இவங்க 2 பேருமே பங்கிட்டுக்கினாங்க, காங்கிரஸும் திமுகவும் தமிழ்நாட்டில். அதை போட்டு என்ன பண்ணாங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு 2 எனக்கு 5 என்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஐடிசியில் வேலூருக்கு ஈரோடுக்கும் வந்து துரைமுருகன் அவருடைய இதில் கதிரானந்த், விழுப்புரத்துக்கு பொன்முடி அந்த கம்பெனி, அரியலூருக்கு ராஜா சகோ அவங்க, அரக்கோணத்துக்கு ஆர்காட்டார் அந்த வகை, திருவள்ளூருக்கு ராஜேஸ்வரன் எம்பி காங்கிரஸ், திருச்சிக்கு அடைக்கலராஜ் காங்கிரஸ் எம்பி, அவங்க 2 பேரும். ஒரு வியாபாரத்தில் ஒரு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முதல் கும்மிடிப்பூண்டி வரை நடக்கக்கூடிய ஒரு தொழிலில் யாருக்குமே வியாபாரிகளுக்கோ மற்றவர்களுக்கோ இடம் கொடுக்காமல் இவங்களுக்கு தெரியாமல் அந்த இந்தியன் டொபாக்கோ கம்பெனியை பிடிச்சி இவங்களே பங்கு போட்டுக்கினாங்க. கூட்டணி அதுலேயும் கூட்டணி. அப்படி போட்டுக்கொள்வதற்குத்தான் இந்த கூட்டை தவிர ஆட்சி செய்வதற்கு அல்ல, ஆட்சியிலே மக்களுக்கு சேவை செய்வதற்கு அல்ல. எந்த திட்டமும் எது போட்டாலும் நீங்கள் நான் முன்னே சொன்னேன், என்ன திட்டம் போடுறாரோ அது பற்றிய செய்தி வந்த உடனே அது இப்போ நீங்கள் சிமெண்ட் ரோடுன்னு சொன்னாங்க, நாங்கள் தான் ஆரம்பித்து வச்சோம் சிமெண்ட் ரோடு. எல்லா சிமெண்ட் கம்பெனிலையும் ஒரு ஷேர் ஆகிட்டார், வாங்கிடுறது, பெருமளவில் வாங்கிடுறது. வாங்கிட்டு அது எப்போனாலும் விற்றுக்கலாம், அது ஃபுல்லாக நான் வாங்கிட்டேன்னா தானே கேள்வியே. கடைசியாக ஸ்டாலினும் அந்த குரூப் எல்லாம் சட்டமன்றத்தில் ஒரு கலாட்டாவை பண்ணிட்டு உடனே இனிமேல் திமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போக மாட்டாருன்னு சொல்கிறாரு. ஏங்க 2 நாள் இருக்கும்போது நான் போக மாட்டேன்னா நீ இத்தனை 5 வருஷத்தில் எத்தனை நாள் வந்த? இப்போ கருணாநிதி உள்ளே வரல, எதுக்கு எலெக்ஷன் நிற்கிற? எலெக்ஷனில் நின்று ஜெயிச்ச ஆள் உள்ளே வந்து பேசணும். நீ உள்ளே வந்த பிற்பாடு உனக்கு நாங்கள் இடம் கேட்டோம் சீட்டு கேட்டோம் போடலன்னா நீ எந்த இடத்துல இருக்கிற உனக்கு முதல் சீட்டை வரும். அதனுடைய இதில் பார்த்தீங்கன்னா நீ எதிர்கட்சியே இல்லை, உதிரி கட்சியில் நீ அந்த கட்சி தலைவன் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துக்கு சீட்டு வருமோ அங்கே போடுறாங்க. நீ வந்தால் தானே போடுவாங்க, சட்டமன்றத்தில் தனியாக இங்கே இருக்கை போடுவாங்களா? எல்லாவற்றிற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது, சட்டப்படி போகணும் அப்படிங்கிறது தான். அவர் வராமல் இருப்பதற்கு, வந்தால் அம்மா அவர்களுடைய பேச்சுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் எல்லாம் செஞ்சார். எல்லார் மீதும் ஊழல் வழக்கு போடுறது அவருடைய வேலை. பல்கேரியா நாட்டில் கப்பல் வாங்கி 4 கோடி ஊழல் செஞ்சார் எம்ஜிஆர்னு அவர் சட்டமன்றத்தில் சொன்னார். கடைசியில் நான் கேட்ட அந்த கேள்விக்கு, ஊழல் செஞ்சாருன்றீங்க, கப்பல் வாங்கணுன்ற அந்த கப்பல் எங்கே? அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கணும், அந்த பணம் எது? வெளிநாட்டில் கப்பல் வாங்கினா இந்திய பணம் செல்லாது, அதுக்கு என்ன இங்கிலாந்து பணமா அமெரிக்க டாலர் வரிசையாது. இப்படி எல்லாம் கேட்ட உடனே அப்படி வாங்கி இருந்தால், கமிஷன் பெற்று இருந்தால் கொண்டு வந்து போடுங்கிற, ஆட்சியை கலைத்து விட்டு போகிறோம். என்ன வாயு பேசலை. அவர் பல வகையில் இப்படி சிக்கி கொண்டவர் தான், மாட்டிக்கொண்டவர் தான். அப்படி எதுவும் சொல்ல முடியும், அமைதியாக வெளியே போயிடுவார். சட்டமன்ற மாண்புகளை எப்படியெல்லாம் குலைத்தார் கருணாநிதி. மேலும் இப்பொழுது அந்த 2 நாட்கள் சட்டமன்றம் இருக்கும்போது ஒரு நாடகத்தை ஆடிவிட்டு திமுகவினர் இனிமேல் வரமாட்டார் என்று சொல்லுகிற இந்த நாடகம் மக்களின் மறதி. இன்னமும் அவர் அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் அதை மறக்கவில்லை. இன்றைக்கு இணையதளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும்
இவரை பற்றி என்னவெல்லாம் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை என்று தெரியாமல் இருக்கிறார். ஆனாலும் சட்டமன்ற மாண்புகள் குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.